ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் இருக்க பிஜியன் ஸ்டோரில் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். குக்கர், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்க இட்லி பாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மல்டி பாட் கடாய் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா 7 குழி வருது. அதை மாதிரி 2 பிளேட் வருது. டோக்லா பிளேட் வந்து ஸ்டீமர் பிளேட் வருது. இட்லி பானையை கடாயை வந்து நீங்கள் வந்து நல்லா கடாயை வந்து நல்லா ஹெவி பாட்டமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, பாயிலிங் பண்ணுறதுக்கு, ஃப்ரை என்ன தேவையோ அதை நல்லா ஹெவி பாட்டம் பாயில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெட் வருது. இந்த மாதிரி அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இட்லி பாட்டிலில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விசில் வர மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சுன்னா விசில் வர மாதிரி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பிளேட் வருது. இது வந்து 6 பிளேட் வருது. கொஞ்சம் இதுவாக இருக்கிறது 4 பிளேட் வருது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 789 தான், அந்த மாதிரி ரேட்டில் தான் வருது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இட்லி பாட்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் சின்ன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா 2 மல்டி பாட் வருது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸில் அஞ்சரைப்பட்டி வந்திருக்கு. ஸோ கிளாஸில் அஞ்சரைப்பட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி நிறைய கொஞ்சம் குவான்டிட்டி நல்லா பெருசாக இருக்குது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது வந்து 2 வெரைட்டி கலர்ஸில் இருக்குது. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலரில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம கிச்சனில் பார்க்குறதுக்குமே. ஸோ இது அஞ்சரைப்பட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் லிட்டோட இருக்கிறதுனால நல்லா டைட்டாகவும் இருக்குது. அது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கனால உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் என்ன இருக்குன்னு. அடுத்து இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 3மே வந்து செட்டோட தான் வருது. இது ஆக்சுவலாக வந்து இது குக்கர். இது வந்து குக்கர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல கடாய் மாதிரி, நல்லா டீப் கடாய் மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸோ அதனாலவே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறது வந்து இதுவும் அதோட செட்டாக தான் வருது. இது மாதிரி நம்ம உள்ளே வச்சு ஃப்ரையிங் பண்ணுறது, நம்மளுக்கு எண்ணெய் வந்து வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரையிங்கோட இதுக்கு வந்து அந்த கிளாஸ் லிட்டோடு சேர்ந்து வருது. ஸோ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளை ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சாதம் வடிக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் அனலைஸில் வரதுனால மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வருது. நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு கூட டக்குன்னு இது பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே பிடிக்கவும் தேவையில்லை. நல்லாவே ஈஸியாக வந்து அதுவே லாக் ஆகிக்குது. ஸோ இது நம்ம கிளிப்பு வச்சு பிடிக்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து 2 லெட்டு வருது. இந்த லெட்டும் வருது, உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி லெட்டுமே வருது. ஸோ வந்து 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்கனால உங்களுக்கு சூடும் டக்குன்னு பிடிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் நல்லா வடிக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மல்டி கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுக்குறாங்க. கீழே வந்து உங்களுக்கு நல்லா ஹண்டி ஷேப்பில் இருக்கிறனால உங்களுக்கு கிரேவி அந்த மாதிரி செய்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அந்த மூடி நம்ம கிரேவி அந்த மாதிரி சப்ஜி அந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தெர்மல் வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி வருது. 3 செட்டு வருது, 2 செட்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி லஞ்ச் கொண்டு போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வருது. வெளியே பிளாஸ்டிக்காக இருந்தாலும் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அதே மாதிரி சூடாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே சூடாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதை செக் பண்ணி பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரேட்ஸ் எல்லாம் ஷாப்ஸ்லேயே சொல்லுவாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி கெட்டல் தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட இன்னொரு அட்வான்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட்டு வர நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க, வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்டெயின்லெஸ்லேயே நீங்கள் பாயிலிங் எது வேணால் பண்ணிக்கலாம். கூடவே வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஒரு கிரில் இது வருது. இது வந்து அந்த கீழே இந்த ஜங்ஷன் வந்து நம்மளுக்கு சூடாக்குறதுக்கு. ஸோ வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சம்திங் 800 கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். இது உள்ளே வந்து நம்ம வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணுறதுக்கோ இல்லை மேலே முட்டை கூட வச்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ்டு வந்தது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஸ்டீமிங் பாட்டோடு வருது. அதுக்கப்புறம் நம்ம முட்டை வேக வைக்கிறதும் சேர்த்து வருது. அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கும் வருது, அந்த கிரில்லுமே வருது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் கீழே ரைஸ் வச்சுக்கிட்டா கூட மேலே வந்து அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பாயில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மோமோஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாயில் பண்ணணும், இல்லை பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பாயில் பண்ணணும்னு நினச்சா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில்லோடய வருது. இந்த கிரில் வந்து நீங்கள் எதாவது கிரில் பண்ணிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கலாமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் ஏதாவது குக் பண்ணுறதுக்கோ இல்லை வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து மெஷர் பண்ணி போடுறதுக்கோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது கலருமே பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு 6 முட்டை கிட்ட நம்ம அழகாக, இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் வருது. ஸோ நம்ம இந்த முட்டையும் நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட வேறு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வந்து அதுதான். இது வந்து அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தனியாகவே இருக்குது. ஸோ பின்னால் வந்து நம்ம கெட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ரைஸ் குக்கர் வந்து ரொம்பவே காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டோட கீழே வந்து அந்த சாப்பாடு வடிக்கிறதோட அப்புறம் ஒரு ஸ்பூனோட ஒரு சின்ன ஒரு மெஷரிங் கப்போடு வருது இது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, சப்போஸ் கேஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைஸ் குக்கர் இது சின்னதாக தான் வருது உங்களுக்கு. இது மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்லேயும் இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாமே அதில் சூப் கீப் அது மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். இது வந்து நார்மல் பேசிக்காக உள்ளது. இதில் வந்து நீங்கள் இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த எலக்ட்ரிக் குக்கரில் வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். இதோட பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில பிராண்டில் தான் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப நல்லாவே சூப்பராக இதுவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனோட ரைஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த மெஷரிங் கப்போடு வருது. ஸோ இந்த மெட்டலுமே மேலே கொடுக்குற மூடியுமே அந்த ப்ரெஷர் வால்வுமே நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது இது எல்லாமே. ஸோ அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே அதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன மேக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, வேஃபில்ஸ் மேக்கரு, அது மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இங்கே இருக்குது. வேஃபில் மேக்கர், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரில் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய அந்த ரைஸ் குக்கர்ஸ், அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ்ஸு, மிக்ஸி, கிரைண்டர், அயர்ன் பாக்ஸஸ், ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏர் ஃப்ரையர் இருக்குது, அவன் ஓடிஜி இருக்குது, நார்மல் அவன் இருக்குது, அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எல்லாமே இருக்குது. ஸோ கிஃப்ட் பண்ணணும் யாருக்காவது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கேஸ்ட் அயனில் வந்து குழி பணியாரம் அந்த மாதிரி நிறையா நான்ஸ்டிக் ஐட்டம்லேயே பிஜனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா குக்கரில் நிறைய வெரைட்டி குக்கர் 2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே நல்ல வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ ஷேப்ஸ் வந்து வேறு ஷேப்பில் ஹண்டி மாதிரி, நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லையுமே வந்து குக்கர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. 5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நிறையா குக்கர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. குக்கர்ஸ் மாடலுமே வேறு குக்கர் மாடல்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்து ரைஸ் வடிக்கிற மாதிரி விசில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த குக்கரோட இது வருது. இது மட்டும் இல்லாமல் செராமிக்கில் கூட நிறையா பேன்ஸ் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. செராமிக் கோட்டிங் மாதிரி இல்லை, நிறைய ஃப்ரையிங் பேன், தோசை தவா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஜன் ஸ்டோர் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மறக்காமல் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.